எங்கள் மீட்பரை உம்மை நன்றியோடு கூட ஸ்தோதரிக்கிறோம். பிரியமானவர்களே, தமான் மில்லேனியம் குவாலாகுபு பாரு மாந்தோப்பில் இருந்து இந்த ஒரு பதிவு. திபேத் நாட்டில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கிராமங்கள் தோறும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டில் உள்ள ஒரு ஊழியர் ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிப்பார். ஒவ்வொரு கிராமமாக போவார், சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு ஆண்டவரை குறித்ததான அன்பை குறித்து அவர்கள் வெளிப்படுத்துவார். அப்படி ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு அவர் அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு கிராமத்தில் அவர் போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அங்கே உள்ள மக்கள் அவரை அந்த இடத்தை விட்டு விரட்டடிக்கிறாங்க. மாலை மயங்கி விட்டது, இரவு வர ஆரம்பித்து விட்டது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடாது, என் கிராமத்தை விட்டு வெளியே போ, என் கிராமத்தில் உனக்கு இடம் இல்லை, கிராமத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவரை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. விரட்ட ஆரம்பித்தோடனே அவர் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் அந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்து காட்டை கடந்து தான் அந்த கிராமத்தை விட்டு அவர் காடுகளை கடந்து தான், ஒரு பெரிய காடு இருக்கிறத அந்த காடை கடந்து தான் அவர் போகணும். அவர் அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே ஆண்டவரை இந்த இருட்டு வேலையில் நான் எங்கே போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கையில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அந்த காட்டு வழியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு, எங்கே போகிறதுன்னு தெரியல, அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய கண்களில் ஒரு குகை காணப்படுகிறது, ஒரு குகை தெரியுது. அந்த குகைக்கு போய் இன்றைக்கி இரவு இந்த குகையிலே நாம் இருப்போம் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த குகையில் போயிட்டு குகை உள்ளார போயிட்டு முதல்ல பார்க்குறாரு எதுவும் இருக்கிறதா. ஏன்னா அந்த காட்டில் வந்து நிறைய துஸ்த மிருகங்கள், காட்டு மிருகங்கள் நிறைய இருக்கிறது. அது எதுவும் அந்த குகைக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி நல்லா ஆராய்ந்து அலசி பார்த்துட்டு அதற்கப்புறம் அவர் வந்து அந்த குகைக்குள்ளே போகிறாரு. குகைக்குள்ளே போயிட்டு தன் படுப்பதற்காக சில கீழே கடந்த சில இதெல்லாம் கூட்டி தள்ளி விட்டு அந்த இடத்துல அவர் தன் கொண்டு வந்த கைப்பையை தலைக்கு வைத்து கொண்டு அப்படியே அந்த வெட்டான் தரையில் அப்படியே படுத்துட்டார். அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இவரை வந்து எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த ஒரு சிலர், இந்த ஆள் மீண்டும் நம்ம இடத்துக்கு வருவார், இவரை விடக்கூடாது, இவரை கொலை செஞ்சிடணுன்ட்டு தீவிரவாதமாக ஒரு யோசித்து இவரை பின்தொடர்ந்து வராங்க. வந்துட்டு இவர் எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து வந்தவங்க அவர் குகைக்குள் படுத்திருக்கிறத பார்க்குறாங்க. அந்த குகைக்குள் படுத்திருக்கிறத பார்க்குற அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால், அந்த குகைக்குள்ளே அவருக்கு ஒரு புறம் வந்து ஒரு கழுதை புலியும், இன்னொரு புறம் இன்னொரு கழுதை புலியும், 2 கழுதை புலியும் அவர் பக்கத்தில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறது. இவங்களால் அதை நம்பவே முடியல. கழுதை புலி இடத்துல ஒரு மனிதன் மாட்டினானா அல்லது ஒரு மிருகத்தை அது வேட்டை ஆடி கொண்டு சாப்பிட்றோம். ஆனால் இவர் பக்கத்தில் போயிட்டு 2 பேரும் காவலாளிகள் போல் அவர் பக்கத்தில், ஒரு பக்கம் ஒருத்தர் மறுபக்கத்தில் ஒருத்தர் படுக்கிட்ட பார்த்துட்டு அவங்களால அதை நம்பவே முடியல. இது உண்மையா, நம்ம உண்மையான ஆளை பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பொழுது விடிந்தது. கழுதை புலிகள் எழுந்து அதுங்க 2 நடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர் எழுந்து வெளியே வரும்போது இவரை கொலை செய்ய வந்தவங்க அங்கே நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே 2 பேரும் அப்படியே அந்த வந்தவங்க அவர் காலில் விழுந்து, ஐயா நாங்கள் கடவுளை பார்க்குறோம், நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கிராமத்தில் ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படி அந்த கிராமம் முழுவதும் அவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 34வது சங்கீதத்தில் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஜெபம் செய்வோமா? நாங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இதோ இந்த ஊழியக்காரன் விரட்டடிக்கப்பட்டான், ஆனாலும் அவரை மீண்டுமாக அதே கிராமத்தில் கொண்டு போகும்படியாக நீ செய்த அந்த அதிசயமான காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட சோதரித்து துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.